இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஒருவேளை அந்த வேத பாரகன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும், எல்லா உலக சம்பத்துகளும் கிடைக்கும் என்று நினைத்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்னார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது அவர் தலை சாய்க்க இடமில்லாதவராக இந்த பூலோகத்திலே வாழ்ந்தார் என்று நாம் கண்டுபிடிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அன்றைய தினமே இயேசு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் வெளியே வந்து நிற்கிறார்கள். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒருவன் வந்து சொல்லுகிறான், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று. இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரர் யார் என்று சொல்லி தமக்கு பக்கத்திலே நிற்கிறவர்களை கை காட்டி, என் சகோதரரும் என் தாயாரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்த நாட்களிலே மிக முக்கியமாக இருந்தது பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கலிலேயா நாடெங்கும் யூதேயா தேசமெங்கும் சுற்றி திரிந்து அவர் பிரசங்கித்து வந்தார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் ஒவ்வொரு இடமாக திரிந்து பேய்களை துரத்தி கொண்டோம், வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி கொண்டோம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டும் இருந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு தடவை அவருடைய சீஷர்கள் அவரை தேடி வருகிறார்கள், ஆண்டவரே உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொல்லி. ஆண்டவர் அதற்கு பதில் சொன்னார், நான் அடுத்த ஊர்களிலும் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு முன்பாக 41 நாள் வனாந்தரத்திலே தங்கியிருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தலை சாய்க்க இடமில்லாதவராக, கர்த்தரின் சித்தம் ஒன்றையே நிறைவேற்றுகிறவராக அவர் அலைந்து திரிந்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று அவர் சொன்னார். இந்த உலகத்திலே நிலையான ஒரு இடம் இல்லாமல், நிலையான ஒரு வாழ்க்கை இல்லாமல் அலைந்து திரிவது ஒரு பாடு. சிலருடைய வாழ்க்கையிலே நாம் அதை கவனிக்கலாம். இளைப்பாறுவதற்கென்று ஒரு இடம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்திருப்பார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த முற்பிதாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். நிலையற்ற ஒரு வாழ்க்கை தான் அவர்களுக்கு இருந்தது. அப்படி நிலையில்லாத இந்த உலகத்திலே நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவீது 56வது சங்கீதத்திலே அவர் சொல்வார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. தாவீதை ராஜாவாகும்படி அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி, அவருடைய வாலிப நாட்கள், அவர் சுகமாக திடமாக இருந்து அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி அவர் யுத்தம் செய்வதிலேயே செலவழிந்தது.
ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல சவுல் ராஜா அவருடைய உயிருக்காக அவரை வேட்டையாடினார் என்று சொல்லி வேதத்துல நான் பார்க்கிறோம். நிலையற்ற ஒரு வாழ்க்கை தான் தாவீது ராஜாவுக்கு இருந்தது. ஆனால் அதன் முடிவிலே கர்த்தர் தாவீது ராஜாவை உயர்த்தினார். பூரண வயதுள்ளவராய் சுகமாய் அவர் இந்த உலகத்தை விட்டு போக கர்த்தர் அவருக்கு அருளினார். நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே ஒரு அலைந்து திரிகிற ஒரு அனுபவம், தங்க ஒரு இடமில்லாத ஒரு அனுபவம், அது கடினமானது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அதைத்தான் சொன்னார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி. நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே அலைந்து திரிகிறவர்களாக, நிலையான ஒரு வேலை இல்லாதவர்களாக, நிலையான ஒரு வீடு இல்லாதவர்களாக, வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்களானால் உங்கள் பாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். இயேசு கிறிஸ்து தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், இதோ நான் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். இந்த நிலையில்லாத உலக வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நிலையான நம்பிக்கையை அவர் தந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட அவர் இருப்பார், நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுவார். அதுதான் நிலையானது. இந்த கையால் கட்டப்படுகிற வீடு நிலையற்றது என்று சொல்லி நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். இந்த நிலையற்ற வீடு நமக்கு இல்லையே என்று சொல்லி நாம் அநேக தடவைகளே ஏங்குகிறோம். ஒரு நிலையான ஒரு இளைப்பாறுதல் நமக்கு இல்லையே என்று சொல்லி நம்முடைய உள்ள அநேக தடவைகளிலே அங்கலாய்க்கிறது. ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம் அதுதான், என்னிடத்தில் வாருங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் நிலையான சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை கேட்கிற நீங்களும், என் சுக வாழ்வு பறந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் எனக்கு குறிக்கப்பட்டது என்று சொல்லி இதை கேட்கிறீர்களானால் ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து அவருக்கு இடம் தாருங்கள். இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே நீர் பிரவேசியும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நமக்கு வைத்திருப்பது சந்தோஷமும் சமாதானமும் தான். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை விட்டு எடுப்படும் பொழுது, இந்த உலகத்தின் சந்தோஷங்கள் நம்மை விட்டு எடுப்படும் பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நிலையான ஒரு சந்தோஷத்தை அவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். உலகம் எடுக்கவும் உலகத்தால் கொடுக்கவும் முடியாத ஒரு சமாதானம் அவரிடத்திலே உண்டு. அது நிலையாக நமக்குள்ளேயே இருக்கும். இந்த உலகத்தின் பாடுகளையும் நாம் அலைந்து திரிகிற அலைச்சல்களையும் பற்றி நாம் கலங்க மாட்டோம். அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் எல்லாம் இருப்பது போல மன்னர் ரம்யமாயிருப்போம். அவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து, இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே நீர் வாரும், என்னுடைய இருதயத்தை நான் திறக்கிறேன், அதற்குள்ளால் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் தூக்கி போட நான் சம்மதிக்கிறேன், உம்முடைய அந்த கல்வாரின் திரு ரத்தம் என்னை கழுவட்டும், எனக்காக தான் நீர் பாடுபட்டீர், எனக்காக தான் அந்த உலகத்தின் எல்லா வேதனைகளையும் நீர் அனுபவித்தீர் என்று கூப்பிடுவீர்களா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தின் நிலையற்ற காரியங்களினால் அது போயிற்றே, இது போயிற்றே, அந்த நாட்கள் எனக்கு இன்பமாக இருந்தது, இப்பொழுது நான் வேதனைப்படுகிறேனே என்று நினைக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலேயும் நீர் பிரவேசித்து ஒரு சமாதானத்தை கொண்டோம்ப்பா. அந்த நாட்களின் சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் நன்றா இருக்கும் என்று சொன்ன அந்த யோபுவை போல கதறுகிற ஒவ்வொருத்தருக்கும் நிலையான உம்முடைய சமாதானத்தை, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவே, என் இருதயத்திலே வாரும், எனக்கு சமாதானத்தை தாரும், என்னை கழுவும் என்று கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பிரவேசித்து அவர்களை ஆசீர்வதியம்ப்பா. உம்முடைய கரத்துல எங்களை எல்லாருடைய வாழ்க்கைகளையும் தருகிறோம், ஆசீர்வதியும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.